ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கம்பு தோசை மாவுக்கு முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுருந்தேன். 2 கப் கம்பு, 2 கப் இட்லி அரிசி, 1 கப் உளுந்து, ஒரே 1 ஸ்பூன் வெந்தயம். இதில் நீங்கள் இட்லி அரிசியை ஒரு கப்பாக கூட குறைச்சிக்கலாம். பசங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரிய வேண்டாம் அப்படின்னு 2 கப் இட்லி அரிசி நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா 5 மணி நேரமாவது அது ஊறணும். அடுத்த நாள் காலையில் மாவெல்லாம் அரைச்சாச்சு. இது ரெகுலர் இட்லி தோசை மாவை விடவே சீக்கிரமாக புளிச்சிரும். அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியாது. கம்பு சிறுதானியம் எது சேர்த்தாலுமே ஒரு 3 நாளைக்கு மேலே வச்சுக்காதீங்க. ஏன்னா ரொம்ப புளிச்ச வாசம் வந்துடும். எனக்கு ஒரு சம்படம் ஃபுல்லாக வந்து இன்னுமே கொஞ்சம் இருந்தது. அதை தான் இன்றைக்கி டின்னருக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு கார சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெகுலர் வெங்காயம் தக்காளி சட்னி தான். ஆனால் எண்ணெயில் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?